எனக்கு ரொம்ப முடி கொட்டுது. கொட்டுன இடத்துல திருப்பி புது முடி வளரவும் இல்ல. அந்த இடமெல்லாம் பால்ட்னஸா தெரியுது. நியூ ஹேர் குரோத் ஆக மாட்டேங்குது. அந்த ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயி அந்த இடத்துல புது முடி வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட் பேக் தான் இது. இந்த பேக்க வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு ஒரு 5 மந்த்ஸுக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலே, உங்க ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஹேர் குரோத் ஆகி, முடி நல்லா அடர்த்தியா காட்டுறதுக்கு ரொம்பயுமே ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த ஹேர் பேக்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க ஹேர் அடர்த்தியா மாறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டை நம்ம முடியை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல புது முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் இது. இந்த பேக்கை வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த இடத்துலலாம் முடி அதிகமாக கொட்டுதோ அந்த இடத்துல முடி கொட்டுறதா நின்று புது முடி நல்லா க்ரோத் ஆகி உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக காட்டும். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வெந்தயம். நான் வெந்தயம் வந்து வடித்த தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதனால தான் வந்து இப்படி தெரியுது. நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வந்து ஊற வச்சுக்கலாம். வடித்த தண்ணியில் ஊற வைக்கும்போது நம்ம ஹேரை வந்து இன்னும் வந்து கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இந்த கிளைமேட்டுக்கு ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேரை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வடித்த தண்ணியில் ஊற வச்ச ஹேர் பேக் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து அவ்வளோ கண்டிஷனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வடித்த தண்ணியில் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வடித்த தண்ணி கிடைச்சா நீங்கள் ஊற வைங்க, இல்லாட்டி நார்மல் வாட்டர்லேயே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நான் செகண்டாக எடுத்துக்கிட்டது கருஞ்சீரகமே நான் வடித்த தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெந்தயம் ஊற வச்சது போக மீதி வடித்த தண்ணி இருந்தனால நான் வந்து இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம ஹேருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம வந்து ஹேரில் யூஸ் பண்ணும்போதும் நம்ம ஹேருக்கு அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கும், ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும், நீளமாக வளர வைக்கிறதுக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம அந்த வடித்த தண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வெந்தயம், கருஞ்சீரகம் ரெண்டையுமே நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த வடித்த தண்ணி மட்டுமே வச்சு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கருஞ்சீரகம் வந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாக அரைப்படாது. அதனால் வந்து நம்ம கருஞ்சீரகம் வெந்தயம் சேர்க்கும்போது கண்டிப்பாக பேக்கை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான துணியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபில்டர் ஆகி பேக் வந்து ஒரு க்ரீமியான பேக்காக கிடைக்கும். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாகவும் ஜாலியாகவும் இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கை ஃபில்ட்ரு பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேருக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான துணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே சேர்க்காமல் இந்த வடித்த தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணி நான் வந்து பேக்கை அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷால் மாதிரி ஒரு கிளாத்தாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இல்லாட்டி ஒரு நார்மல் ஒரு கிளாத்தாக எடுத்துக்கிட்டீங்க, ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியான கிளாத் அப்படின்னா நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை வந்து கம்மி பண்ணும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேரை வந்து நம்ம ட்ரை பண்ண அந்த டஸ்ட்டெல்லாம் உதிர்ந்துடும். அப்படி உதிராமல் விடுற டஸ்ட்டெல்லாம் நம்ம ஹேர்லேயே இருந்து அது டேண்ட்ரஃபாக மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஃபில்ட்ரு பண்ணியே யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு க்ரீமியான ஒரு பேக்காக தான் எனக்கு கிடச்சிருக்கு. இது கூட நான் ஒரு சிம்பிளாக ஒரு கோகோனட் ஆயிலே நான் சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் விதவிதமான ஆயில் சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் எப்பயுமே ஹேருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயிலை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹேரில் ட்ரைனஸை கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் பேக், க்ரீமி பேக், ஹேர் க்ரோத் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும், அவ்வளோ க்ரீமியான ஒரு பேக் தான் இது. நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஸ்கேல்பில் வந்து நியூ ஹேர் ப்ரமோட் ஆகிறதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து பேக் அப்ளை பண்ணும்போது ட்ரை ஹேரில் வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் ஆயில்
இருக்கணும். ஆயில் ஹேரில் தான் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும். ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணும்போது இந்த பேக் வந்து அந்த ஹேர் இன்னும் ட்ரை ஆகி நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதனால் ஆயில் ஹேரில் தான் வந்து நம்ம பேக் அப்ளை பண்ணணும். இப்போ கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோக்வினன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் வந்து க்யூர் பண்ணுது. நம்ம ஹேர் ட்ரையாக இருக்கிறத, ஹேர் ஃபால் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது கட்டுப்படுத்துது. ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ஊக்குவிக்குது. அப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே இளநரை தான். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் வந்து நல்லாவே க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற வெந்தயத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நல்லா ஹேர் க்ரோத்துக்கும் இந்த வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, ஸ்கேல்ப்லேயே அப்ளை பண்ணிட்டு, ஹேர்லேயே அப்ளை பண்ணிட்டு, நான் இப்போ ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆர் ஷேக்காக எதுனாலும் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நான் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணினேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்துக்கிட்டேன், நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற அளவை விட. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ஹேருக்கு வெந்தயம் பேக் யூஸ் பண்ணும்போது இந்த ஷாம்பு ஷேக்காலாம் நம்ம எப்போ எடுத்துக்கிறத விட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெந்தயமே நம்ம ஹேருக்கு நேச்சுரல் ஷாம்புவாகவே இருக்கும். அப்போ வந்து நம்ம அது கூட இன்னும் கொஞ்சம் ஷாம்பு இல்லாட்டி ஷேக்கை வந்து நிறையா சேர்த்துக்கும் போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வெந்தயம் பேக் எடுத்துக்கும் போதோ இல்லாட்டி செம்பருத்தி பூ இலை இதை எடுத்துக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லாட்டி ஷேக் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னா நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இல்லை ஹேர் வந்து நான் எப்போயும் லைட்டான ஆயில் தான் வச்சுருக்கேன், நீங்கள் இந்த பேக்கை மட்டுமே யூஸ் பண்ணி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஹேருக்கு. நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். நீங்களும் கண்டிப்பாக இந்த பேக்கை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.